நாத பெருமான் மலரடிகள், திருஞான சம்பந்தர் குருவடிகள் சம்பளம். அடுத்ததாக திரு ஐயாறு. கரெக்டா இந்த ஆடி அமாவாசையை ஒட்டி திருவையாறு சிறப்பாக அமைந்திருக்கின்றது. திருவையாறு திருத்தல பெருமைகளை சொல்லும் போது நிறைய சொல்லிட்டே போலாம். அவ்வளவு சிறப்பு மிக்க புண்ணிய தலம். திருநாவுக்கரசர் பெருமான் கிட்டத்தட்ட ஒரு 80 வயதை நெருங்கிய பின்பும் பல தலங்களை எல்லாம் சென்று தேவாரத்தை அருளி வடநாடெல்லாம் சென்று, அந்த காலத்துல வடநாடு என்பது காலத்தி மலைக்கு பின்னாடி யாரும் போக மாட்டாங்க, வடக்கெல்லாம் தேசம் போக மாட்டாங்க. திருநாவுக்கரசர் பெருமான் அது காலத்தி மலையும் தாண்டி வடநாட்டு தேசம் திருத்தல யாத்திரை மேற்கொண்டு காசி வரையும் போயிட்டார். காசி விஸ்வநாதரையும் தரிசனம் செய்துட்டு அந்த காசிக்கு பின்னாடி அதுக்கு அடுத்து யாரும் செல்ல மாட்டாங்க. ஆனா திருநாவுக்கரசர் பெருமான் உணர்ந்த அடியர்கள் கூட யாரும் செல்லல. ஆனா கைலைநாதனை கைலையில் சென்று வணங்க வேண்டும் என்ற பேர் ஆவலோடு விருப்ப மிகுதியால அவர் மட்டும் அந்த பயணத்தை மேற்கொள்ள. அதுக்கடுத்து முழுசா வனமாக தான் இருந்தது. அந்த காலத்துல கடுமையான வனம், ரொம்ப கொடிய விலங்குகள்லாம் இருக்கும், விஷ ஜந்துகள் நிறைந்து இருக்கின்ற அந்த வனப்பகுதியினால யாரும் செல்கின்ற மரபாக அந்த காலத்துல இல்லை. காசிக்கு மேல யாரும் பயணம் போக மாட்டாங்க. ஆகவே திருநாவுக்கரசர் பெருமான் மட்டும் தனியாகவே அவர் சென்று அப்படின்னு திருநாவுக்கரசர் பெருமானுடைய வரலாறை சொல்லும் போது சேக்கிழார் பெருமான் சொல்றார், அந்த கொடிய வனத்துக்கு சொல்ல கொடிய மிருகங்களை தான் நாவுக்கரசர் பெருமானை வணங்கி தொழுவான். அவ்வளவு அன்புண்டம் உள்ளவர். உள்ளத்தில் ஒருத்தருக்கு அன்பு நிறைந்ததுன்னு வைங்க, யாரும் அவங்களுக்கு எதிரி கிடையாது. அந்த அன்பு எவ்வளவு பெரிய கொடிய எதிரையா இருந்தாலும் கூட அவனை அன்புடையவனாக மாற்றிவிடும். அதான் அன்பே சிவம். அன்பின் திருமையை அன்பே உருவானவர் இறைவன். அவரை தரிசிக்கும் போது யாருக்காவது ஒரு கொடுமையான குணம் வருமா, கெட்ட தீய குணம் யாருக்காவது வருமா? அதனாலதான் நாகோரும் சிவாலயம் சென்று இறைவனுமானை தரிசிக்கணும்னு சொல்றது. தரிசனம்னா நமக்கு தீய குணம் நமக்கு வராது. அதுவே மிகப்பெரிய லாபம். ஒருத்தருக்கு நல்ல தன்மை நல்ல குணம் இருக்கக்கூட நம்ம எதிர நின்று அவங்களை பேசும்போது நமக்கும் அந்த வந்துடும். நல்லவர்களிடம் சாரும் போது நல்ல சார்பு வரும். தீய குணம் கொண்டவர்களை சாரும் போது தீய குணம் வந்துடும். சாந்த வண்ணமாதல் அப்படின்னு நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுவோம். உயிரோட இலக்கணம் தான். நம்மளுடைய இலக்கணத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய தன்மை உண்மையான கேரக்டர் சொல்லும்ல, அது என்னன்னா எதை சாருகின்றோமோ அதை வண்ணமாக மாறி விடுவோம். நம்ம அப்ப எதை சாரணும் என்றது நம்ம கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் முக்கியம். நல்லவர்களை சாரும் போது நல்ல தன்மை வரும். இன்னைக்கு பலரும் உலகியல் வாழ்க்கையில பலரை வணங்குகிறார்கள். இன்னைக்கு நடைமுறையில அதிகபட்ச பேர் யாரை வணங்குகிறார்கள் சொல்ல செல்வம் உடையவர்களை தான் வணங்குகிறார்கள். நல்ல குணமுடையவர்களை வணங்குகின்ற மரபு இப்ப இல்லாம போச்சு. ஆனா நல்ல செல்வம் உடையவங்கள்ட்ட நல்ல குணம் இருக்குமானா அது தெரியாது. செல்வம் பணம் யாருகிட்டே இருக்கலாம். தீய குணம் உள்ளவர்கிட்ட கூட செல்வம் இருக்கும். நல்ல அறிவுள்ளவர்கள்ட்ட எந்த தீய குணமும் இருக்காது. நல்குணத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது. அதனால நம்ம தமிழக பண்பாடு, பழமையான பண்பாடு பாருங்க, நல்ல குணமுடையவர்களை வணங்குதலும் அவர்களை போற்றுதலும் அவர்களை பாராட்டுதலும் நம்ம குணமாக வைத்திருக்கிறார்கள். ஆனா இன்று பல இடங்கள் அது மாறி போச்சு. அவன் எந்த குணமா இருந்தான்ல, பணம் இருக்கா அவன் ஒரு கும்பிடு போட்டு வச்சிடறது. சில பேர் தீய குணமுடையவர்கள் இருப்பார்கள். கொலை தொழில கூட விரும்பி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அவங்கள பார்த்து கும்பிட நிலைமை வந்துருச்சு. இப்ப கொலை புரியவர்களை கூட கும்பிடக்கூடிய நிலைமை வந்துருச்சு. அப்படி செய்யக்கூடாது. அதாவது நல்லதை வரவேற்கணும், நற்குணங்களை போற்றணும், தீயதை வரவேற்க கூடாது. அது மட்டும் இல்ல, அதை எதிர்க்கவும் செய்யணும். அதான் முக்கியம். தீய குணத்தை எதிர்க்கணும். தீமைகள் அதர்மங்கள் எங்கு நடந்தாலும் நமக்கு என்னன்னு சும்மா இருப்பதும் குற்றம். அதை எதிர்க்கவும் செய்யணும். எதிர்த்தா அந்த தீய குணம் வெளிப்படுமா? அதுவே நமக்கு புண்ணியமாயிருது. கண்டிப்பா பல பேரு தீய குணமுறைகளை எதிர்த்தா அவன் தீய குணத்துக்கு வருவானா? பயந்து போய் அதை விட்டுட்டு அவன் நல்லவனா மாறிடுவான். அது எவ்வளவு பெரிய புண்ணியம். தீய குணம் உடையவர்களையும் தீய செயல்களை வரவேற்று போட்டுனா அதை மேலும் அவங்களை நம்ம என்கரேஜ் பண்றோமா இல்லையா? ஊக்குவித்தல் செய்கின்றோம். அதனால என்ன நடக்கும்? தீமைகள் பெருகும், அதர்மங்கள் பெருகும். அதை ஒருத்தர் செய்தா அது தவறு. செய்யக்கூடாது. நல்ல விஷயத்தை போற்றணும், நல்ல குணங்களை போற்றணும், தீய குணங்களை எதிர்க்கணும்.
அதர்மத்தை எதிர்க்கணும். இதுதான் உயர்ந்த நிலை. அதை சகித்து கொண்டு போக சொல்லி சைவ சமயம் சொல்லவில்லை. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு கூட இந்த வார வெள்ளிக்கிழமை கூட இந்த விஷயத்த சாமியாசி நம்ம நூல் எழுதியிருக்கிறார் ஆன்மீக மலர்ல. ஏன் அதர்மங்கள் பெருகி விட்டனன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அது சாமி அருமையான திருமுறை கருத்து தான். என்ன அருமையான பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதர்மங்களை நாம் வரவேற்பதாலும் அதர்மங்களை எதிர்க்காததுனாலும் அதர்மங்கள் பெருகி போய்விட்டன. அப்ப அதுக்கு யாரு காரணம்? அதர்மம் செய்பவர்கள் காரணம் இல்லை, அதை வரவேற்கக்கூடியவர்களும் அதை கண்டு எதிர்க்காதவர்கள் தான் அதுக்கு காரணமே உடைய அவங்க காரணம் இல்லை என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அந்த செய்தி ரொம்ப முக்கியம். அதனால அறத்தின் வழி நிற்பவர்களை போற்றுதல் வேண்டும். திருவையாற்றுல அம்பாள் பேர் என்னமா? அறம் வளர்த்த நாயகி. நாயார் பேர் சமஸ்கிருத தர்ம சம்பத்தினி, அறம் வளர்த்த நாயகி. அப்ப இறைவனுடைய கருணை, அதான் அம்பாள் கருணை, அன்பு. அது எது செய்கின்றது? அறத்தை வளர்க்கின்றது. அப்ப அறத்தை யாரெல்லாம் வளர்க்கிறார்களோ, அறத்தின் வழி தர்மத்தின் வழி யார் செல்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய அருள் உண்டு. தாயாருடைய அருள், அந்த கடைக்கன் பார்வை கண்டிப்பா உண்டு. அப்ப அறத்தின் வழி இல்லாதவர்களுக்கும் அதர்மம் செய்வர்களுக்கும் இறைவனுடைய அருள் இல்லை என்பதை நீங்க கண்டிப்பாக மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒன்று. ஆகவே இப்ப திருநாவுக்கரசர் சொன்னோம் இல்லைங்களா, நேர கைலாயி போனாரு. அவரை வயது முதிர்ந்துச்சு. கைலை மலையில அடிவார சாவை ஏற ஆரம்பிச்சாரோட முடியல. அப்படியே உடம்பை தன்னை வரித்து கொண்டு தவழ்ந்து அந்த தோளெல்லாம் நைந்து ரத்தம் பெருகி ஓடுகின்றது. அதோடு தவழ்ந்துட்டு நான் கைலை நாவனை தரிசிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அப்போது சிவபெருமான் கருணை கடல் அவரே முன்னாடி ஒரு முனிவர் வேடம் தாங்கி வந்தார். ஐயா, எங்கே செல்கிறீர்கள்? இவர் வயது முதிர்ந்த வேடத்தை தன்னை வரித்து கொண்டு ஏன் செல்கிறீர்கள்? நான் கைலாயநாதனை காண வேண்டும். இந்த உடல் உயிர் என்னைக்காவது உடலை விட்டு உயிர் போகுது நிச்சயம்தான். இப்படி கூட போயிட்டு போகுது, தரிசிக்கத்தான் போவேன் என்று சொல்லுகின்றார். அப்போது இறைவனாக வந்த முனிவர் பெருமான், ஐயா, நீங்கள் பக்கத்தில் உள்ள குடம்பு இருக்கிறதுலவா, அதில் மூழ்கி விட்டு வாருங்கள்னு சொல்ற. மூழ்கி விட்டு வாருங்கள், கைலாயநாதனை காணலாம். முனிவர் பெருமான் சொல்ல அவர் அந்த திருக்குளத்துல மூழ்கி எழுந்தார். மூழ்கி எழுந்தோடனே எங்க தெரியுமா எழுந்தார்? திருவையாற்றுல எழுந்தார். திருவையாறு திருக்குளத்திலிருந்து எழுந்தார். எழுந்தவுடன் அவருக்கு திருக்கைலாய காட்சி. திருக்கைலாய எங்க? திருவையாறிலேயே அவர் கண்டார். அந்த அவர் கண்ட அந்த தரிசன காட்சியை அப்படியே படம் பிடித்து தேவாரத்துல இருக்கின்றார். அதான் அந்த பாட்டு. மாதிரி அதுல ஒரு பாட்டு வரும், மாதிரி பிறை கன்னியானை மலையான் மகன் தொடும் பாடி போதொடு நீ சுமந்தே புகுவாவின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதன் மட பிடியோடு களிரே வருவன கண்டே நமதிருப்பாதம் கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே. இந்த பதிகம் முழுவதும் அப்படியே படம் பிடிச்ச ஒரு கண்ட காட்சி நமக்கு. இதனுடைய பொருள் விளக்கங்களை நம்ம நாவுக்கரசர் தேவாரம் வரும்போது விவரிச்சு பார்க்கலாம். இப்படியாக கைலையை எங்க? திருவையாறிலேயே கண்டார். அந்த கண்ட திருநாள் தான் ஆடி மாசம் அமாவாசை. அது நாளைக்கு வர்ற புதன்கிழமை வருது. அந்த திருவையாறுல மிகப்பெரிய கோலாகலமான விழா அப்பர் கண்ட காட்சி மிக அருமையாக நடைபெறும். அந்த சம்பவம், அந்த நிகழிடம் நடைபெறக்கூடிய காலத்துல சாமி நமக்கு திருவையாறு சிந்தனையை கொடுத்திருக்கிறார். பெருமானுடைய கருணை பாருங்க. இப்படிப்பட்ட திருவையாறுலதான் திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளுகின்றார். இந்த திருவையாறுல அந்த காலத்துல 7ஆம் நூற்றாண்டுல இருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த திருவையாறுக்கும் கண்டியூர் எல்லாம் ஒரே நிலப்பரப்பா இருந்தது. இன்னைக்கு ஒரே நிலப்பரப்பா இல்லை, இடையில நீர் நிலைகள் அப்படின்னா வந்துருச்சு.
அவர் காலத்துல அப்படி திருஞான சம்பந்தர் காலத்துல அப்படி இருந்திருக்கு. கண்டியூர் இதெல்லாம் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட அதுல இந்த அதாவது ஐயாறுனா 5 6ன்னு அர்த்தம். என்னென்ன 5 6 அப்படின்னு சொன்னா, தஞ்சாவூர்ல இருந்து திருவையாறு வரைக்கும் மொத்தம் 5 ஆறு ஓடுதுங்க. அந்த 5 ஆறு சூழ்ந்து ஓடக்கூடிய அந்த புண்ணிய தலத்திற்கு பிறகு திருவையாறு. எவ்வளவு 3 ஆறு ஓடுனாவே விசேஷம்ன்றோம். எங்க பவானி, எங்க முக்கூடல், திரிவேணி சங்கமம். இங்க தமிழ்நாட்டுல 5 ஆறு ஒரே இடத்துல ஓடுது. எவ்வளவு விசேஷமா இருக்கும். அப்படிப்பட்ட 5 ஆறு ஓடு சங்கமிக்கக்கூடிய புண்ணிய திருத்தலத்தில் அமர்ந்திருக்கின்ற பெருமான் திருவையாற்று பெருமான். 5 ஆறு என்ன அப்படின்னு சொன்னா, வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி, காவேரி. இப்படி 5 ஆறுகள் அங்கு ஓடுது. 5 ஆறு இது நம்ம சமஸ்கிருதத்துல பஞ்சநதீஸ்வரர். அம்பாள் வந்து அறம்பளத்த நாயகி, தர்ம சம்பத்திரி அம்பிகை. இங்க 4 பாடல்பட்ட தலம். 4 பெருமக்களும் பாடியிருக்க நிறைய தேவாரங்கள் அருளி செய்யப்பட்டது. இது ஒரு பெரிய ஆச்சரியம்னா, திருநாவுக்கரச பெருமான் ஒரு பதிகத்துக்கு 10 பாட்டு பாடுவார். இங்க ஒரு பதிகத்துக்கு 20 பாட்டு பாடியிருக்கிறார். 20 பாட்டுமே தேவாரத்துல இறைவனுடைய திருவடியை மட்டுமே பாடியிருக்கிறார். அதான் முக்கியம். 20மே திருவடியை நம்ம பாடும்போது கண்ணீர் கொட்டிடும். அப்படி இறைவனுடைய பெரும் கருணையை, அந்த திருவருடைய சிறப்பை அவ்வளவு உருக்கமாக பேசுகின்றார். ஏன்னா இறைவனுடைய இந்த திருவடி தரிசனத்தை கண்ட பெருமானல்ல அங்க கண்டு 20 பாட்டிலையும் அருமையாக பாடியிருப்பார். அப்புறம் இங்க வந்து இன்னொரு திருவையாருக்கு இன்னொரு சொன்னா, சிலாத முனிவருக்கு மைந்தனாக பிறந்தவர் தான் நந்தியம்பெருமான். இவர் வந்து சுயஜாம்பிகை திருமணம் செய்து கொண்ட தலம். இவர் நாங்க நாளும் சிவபூஜை செஞ்சு இறைவனுடைய இந்த அருள் பெற்று வரத்தை பெற்றார். என்ன வரம்? மிகப்பெரிய வரம், சிவசாரூப வரம். அப்படின்னா சிவபெருமானுடைய திருவடிவமாகவே இருப்பார். அவரும் நந்திய பெருமான பக்கத்துல இருந்தா யார் சிவபெருமானே தெரியாது. 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்படின்னா ஒரு அந்த அதே நிலையை அடைவர், சிவமாம் தன்மை பெறுகின்றது. அப்படி திருவையாறிலே தவம் செய்து சுயேசையம்பியை மணந்து கொண்டு இறைவனுடைய பரிபூர்ணமாக பெற்று அங்கு நந்தீசர் என்ற மிகப்பெரிய பதவி, இறைவனுக்கு அடுத்த நிலை அவர் தான். இறைவனுக்கு அடுத்து யாரையா அப்படின்னா நந்தீசர் தான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய வரத்தை வாங்கிய தலம் தான் திருவையாறு என்ற தலம். இங்க வந்து இறைவனுக்கு என்ன அந்த வழிபாட்டு சிறப்பு முக்கியத்துவம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நந்திய பெருமானுக்கு உண்டு. அந்த பங்குனி மாசம் விழா எடுக்கப்படும். எப்படின்னா நந்திய பெருமானுக்கு சுயேஜாம்பிகளுக்கு திருமணம் இல்லைங்களா? அதுல சிவபெருமான் அம்பிகையோடு நந்திய பெருமானை கூட்டிட்டு வர்றாரு. சிவபெருமானுக்கு ஒரு பல்லக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி நந்திய பெருமானுக்கு ஒரு பல்லக்கு உண்டு. அங்க தனியா ஒரு பல்லக்கு உண்டு. இவரை அழைச்சிட்டு போய் நந்திய பெருமான சாமி திருமணம் பண்ணி வைப்பார். எங்க மலைபாடியில திருமணம் பண்ணி வச்சுட்டு பழையபடி திருப்பி அன்னைக்கு இரவே இங்க வந்துருவாங்க திருவையாறுல. அது பங்குனி மாசம் இந்த வைபவம் சிறப்பாக இன்று நடைபெறுகின்றது. அது மாதிரி சித்திரமான பிரம்ம உற்சவ காலம், பிரம்ம உற்சவ காலம் ரொம்ப சிறப்பா நடைபெறும். அதுல வந்து அந்த நிறைவு நாள்ல ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னா, சிவபெருமானுக்கு வெட்டிவேறு பல்லக்கு, அம்பாளுக்கு வெட்டிவேறு பல்லக்கு, அதே போல நந்திய பெருமானுக்கு தனியா ஒரு வெட்டிவேறு பல்லக்கு. இந்த பல்லக்கோட சாமி வந்து 7 ஊர் தரிசனம் பண்றாரு. இல்ல திருச்சோற்றுத்துறை, நெய்த்தானம், இப்படி மலைபாடி, இப்படி 7 ஊர்லயும் சாமி போவார். திருவையாற்று பெருமான் அம்பிகையோடு யாரையும், இவருக்கும் தனியா ஒரு பல்லக்கு நந்திய பெருமானுக்கும், அவரை அழைத்து கொண்டு இப்படி ஒவ்வொரு 7 தலங்கள், ஒவ்வொரு தலத்துக்கு போகும்போது அந்த ஊர் சாமியை அதுல நினைச்சுக்குவாங்க. திரு நெய்த்தானத்து பெருமான், திரு மலைபாடி பெருமான், சோற்றுத்துறை பெருமான், இப்படி 7 ஊர் சாமி உங்களுடைய இணைஞ்சு மொத்தமா பழையபடி திருவையாருக்கு வந்துருவாங்க. வந்து திருவையாற்று சாமி சன்னிதானத்துக்கு முன்பு 7 ஊர் சாமிகளுக்கும் விசேஷமான பூஜை நந்திய பெருமான் திரு முன்னாடி நடக்கும். அந்த வைபவம் இது சப்தஸ்தான விழா என்று நடைபெறுகின்ற ஒரு சிறப்பான விழாவும் திருவையாற்றில் இன்றும் நடைபெறுகின்ற ஒரு மிகப்பெரிய விழாவாக இருக்கின்றது. பல லட்சக்கணக்கான கூடக்கூடிய அந்த மிகப்பெரிய விழாவாக அது அமைந்திருக்கின்றது. மற்றொரு சிறப்பு, சுந்தரமூர்த்தி நாயனார் காலத்திலே சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமான் இருவரும் வருகிறார்கள். எங்க பல தலங்களை எல்லாம் தரிசித்து திரு கண்டியூர் பக்கம் வர்றாங்க. கண்டியூர் தரிசனம் ஆயாச்சு. அடுத்து திருவையாற்று பெருமானை வணங்க வேண்டி வரும்போது பக்கத்துல ஆறு ஓடுகின்றது. ஆற்றுல வெள்ளம், மழை பெய்ஞ்சு சரியான வெள்ளம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பாலம் கட்டிட்டாங்க. அந்த காலத்துல பாலம்னா இல்லையா, வெள்ளம் இருக்குது. ஆனாலும் திருவையாற்று பெருமானை தரிசனம் செய்ய வேண்டிய ஆவல் சுந்தரமூர்த்தி நாயனருக்கு மிகுந்து போய்விட்டது.
அதனாலேயே அந்த கரையில் நின்று அந்த திருக்கண்டியூர் கரையிலே நின்று அந்த ஆட்டை நோக்கி அந்த ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் இருக்கின்ற திரு ஐயாற்று பெருமான் அருள் தரும் அரம்பலத்தனாகி சமேத ஐயாற்று பெருமானையும் அங்கிருந்து தேவாரம் பாடுகின்றார். பாடும் பரிசொன்று பரவும் பரிசொன்று அறியே நான். ஒரு அருமையான திருப்பாடலை பாடும்போது அந்த ஓடக்கூடிய நதி அப்படியே பகிர்ந்து கொடுத்தான். தடம் இரண்டாக பிரிந்து சுந்தரமூர்த்தி நாயர் செல்வதற்கு தடம் கொடுத்தது. அந்த இடையில போய் சாமியும் சேரமான் பெருமானும் கூட வந்து அடியார்கள் எல்லாம் அந்த நதியை தாண்டி கரையை அடைந்து அங்கு திரு ஐயாற்று பெருமானை தரிசித்த செய்தியும் சுந்தரமூர்த்தி நாயர் வரலாறுலே பேசப்படுகின்றது. இப்படி அற்புதம் நிகழ்ந்த தலமாகவும் அது இருக்கின்றது. அப்புறம் இந்த தலத்துல இந்திரன் வாலி எத்தனையோ தேவர்கள் எல்லாம் வழிபட்ட தலமாகவும் அது அமைந்திருக்கின்றது. அப்புறம் மாணிக்கவாசக பெருமான் திருவாசகம் அங்கு வந்து சிவபெருமான் திரு ஐயாற்று அதனில் சைவனாகியும் அப்படின்னு பேசுவார். சைவன் அப்படின்னா ஆதிசைவ சிவாச்சாரியார். இறைவனை முப்போதும் திருமேனி தீண்டி வழிபாடு செய்யக்கூடியவர்கள். முப்போதும் திருமேனியை தீண்டி வழிபாடு செய்கின்ற அந்த பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றவர்கள் ஆதிசைவ சிவாச்சாரியர்கள். அப்படி ஆதிசைவ சிவாச்சாரியர்கள் ஒருவராகி இருந்த ஒரு சைவர். அவருக்கு ரொம்ப நாளா காசியில போய் காசி விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை, விருப்பம் வந்தது. அதனால அங்க உள்ள ஆச்சாரியர்கள்ட்ட ஒன்னா சொல்லிட்டு காசிக்கு போயிட்டு வரேன்ட்டு ஒரு குறிப்பிட்ட நாள், காசிக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து ஒரு பெர்மிஷன் மாதிரி, ஒரு அனுமதி அவங்கள்ட்ட சொல்லிட்டு, அதனால எனக்கு பதிலாக நீங்க ஒருத்தருக்கு பூசணை செய்வதற்கு அந்த சிவாச்சாரிய ஒருவர் நியமிக்க வேண்டி கேட்டுக்கொண்டு நான் அந்த குறிப்பிட்ட நாள்ல நான் திரும்பி வந்து விடுகின்றேன் அப்படின்னு ஒரு அனுமதி பெற்று அவர் காசிக்கு படையாத்திரை பண்ணார். அவர் ஏதோ சூழல்ல திருப்பி வருவதற்கு நாட்கள் பல மாதங்கள் ஆகிவிட்டன. அந்த காலத்துல காசிக்கு போனவங்க வருவாங்களா இல்லையானே தெரியாது. இன்னைக்குள்ள போக்குவரத்து மாதிரி அந்த காலத்துல கிடையாது. அதனால இவர் வருவாரோ இல்லையேன்னு சொல்லிட்டு சரி வேற ஒருவரை நியமித்து விடலாம் என்று ஒரு நியமிக்கிறதுக்கான ஆவண செய்யும் பொழுது அந்த வீட்டில் இருக்கின்ற ஐயாற்று பெருமான் நினைக்கின்றார், நமது அடியவரான ஆதிசைவ சிவாச்சாரியர் காசிக்கு போயிட்டாரு, அவர் திருப்பி வந்து இங்க வந்து தம்மை பூசிக்கணும் அப்படின்னு யார் நினைக்கிறாரு? சிவபெருமான் நினைக்கிறாரு. அதனால அவர் வல்லாம வேற ஒருத்தரை போட்டாங்கன்னா திருப்பி அவர் வந்து பூஜை பண்ண முடியாது, காலத்துக்கும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றது, சாமியே வந்து அவருடைய திருவுருவத்திலே காசிலிருந்து வந்த மாதிரி சாமியே வர்றாரு. திரு ஐயாற்று பெருமானை அந்த ஆச்சாரியராக சிவாச்சாரிய சைவனாகி நான் வந்துட்டேன், பூஜை பண்ண வந்துட்டேன்னு அவரே வந்து பூஜை பண்றாரு. தன்னைத்தானே பூசித்து கொண்ட தலம் திரு ஐயாற்று பெருமான் அவரே அவராக பூசித்தார். பாருங்க, அடியவருக்காக அவர் வந்து பூசிக்கணும் அப்படின்ற அவரே அந்த அதான் சொல்லுது. நம்ம இறைவன் சரணாகதி அடைந்து விட்டால் நாம என்னன்னா நம்ம கடமையை செய்யணும், அந்த கடமை அவரே எடுத்துக்குவார். அந்த நம்ம கடமையை சரிவர செய்வதற்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வது யாருங்க? சிவபெருமான். இது நான் சொல்ல, நாவுக்கரசரே சொல்றாரு. நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல். பெருமானே, தங்களுக்கும் ஒரு கடமை இருக்கின்ற சிவபெருமான், உங்களுக்கும் ஒரு கடமை இருக்கு. ஏன்னா அடியார்களா நாங்கள்லாம் உங்களுக்கு திருவடி சரணாகதி அடைஞ்சிருக்கின்றோம், எங்களை நீங்க தான் தாங்கிக் கொள்ளணும் அப்படிங்க. தன்கடன் அடியேனையும் தாங்குதல், என்கடன் பணி செய்து கிடப்பதே. நம்ம கடமை, நம்மளுடைய எல்லாத்தையும் பொறுப்புகள் எல்லாம் இறைவன் வாங்கி கொண்டா அடுத்து நாம என்னன்னா அவர் இட்ட ஆணையை நம்ம செய்ய வேண்டியதை நம்ம வேலை. தன்கடன் அடியேனையும் அவர் நம்மளை தாங்கிக்கிட்டா என்கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு. இப்படித்தான் நம்ம இறைவன் நாள்தோறும் வேண்டிக்கிறோம். பெருமானே, எங்களுக்கு சில பொறுப்புகள் தான் நீங்க ஒப்படைச்சிருக்கீங்க, அந்த பொறுப்பு கொடுத்தது சாமி தான். ஆகவே தங்களையே நாங்க சரணாகதி அடைஞ்சிருக்கின்றோம். அதனால இந்த உலகத்துல நன்மை எது தீமை எதுன்னு எங்களுக்கு தெரியாது, அந்த அறிவு எங்க கிட்ட இல்லை. ஆகவே அன்றே என் ஆவியும் உடலும் உடமையும் எல்லாம் குன்றே எனையாய் ஆட்கொண்ட போதே குன்றிலையும். பெருமானே, என்னை ஆட்கொண்ட போதே என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், அதனால நீங்க என்னை ஆட்கொண்டுட்டீங்க. அதனால இந்த உடல் பொருள் ஆவி அப்படின்னு என்ன? இந்த உடம்பு, இந்த உடம்பை சார்ந்திருக்கிற உற்றார் உறவினர்கள், இந்த உலகியல், ஆவி இந்த உயிர் ஆன்மா, அந்த ஆன்மா செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் என்னுடையதல்ல, எல்லாம் உன்னுடையது. உங்ககிட்ட திருவிடையில சமர்ப்பிச்சுட்டேன். அதுக்கடுத்து
நீதானே எனக்கு எல்லாம் அப்படின்னா. ஆகவே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. இந்த உலகத்துல எது நன்மை எது தீமை என்று எனக்கு ஏதும் தெரியாது. அப்படியே நான் ஏதாவது செய்தால் அது உன்னுடைய செயலே அப்படின்றது. ஆகவே இது பூர்ண சரணாகதி. அப்படி பூர்ண சரணாகதி அடைந்ததுனால அந்த சிவாச்சாரியார் போட்டு சாமியே அந்த பணி ஏற்றுக்கிட்டு அவரே தன்னைத்தானே பூசித்துக்கணும். அதைத்தான் மாணிக்க வாசகர் நிகழ்ந்து சொல்ற ஐயாரதனில் சைவனாயும் ஐயாட்டுல சைவனாயி தன்னையே அவரே வந்து பூஜை செய்கிறாரப்பா அப்படி நிகழ்ந்து பேசுவார் மாணிக்க வாசகர் பெருமான். இப்படிப்பட்ட அற்புதம் நிகழ்ந்த தலம் தான் திரு ஐயாறு. திருவையாற்றுல சாமி சுயம்புலிங்கங்க. ஒரு சிற்பியினால செதுக்கக்கூடிய லிங்கம் இல்ல, இயற்கையாக சுயம்பாக அந்த லிங்க பெருமானை பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கும், கண்குள்ளா காட்சியா இருக்கும். வேற திருக்கோயில் லிங்க பெருமான் மாதிரி இருப்பாரு, ரொம்ப அது வித்தியாசமா பார்க்கவே சுயம்பா வந்த மூர்த்தி, அவ்வளவு அழகு. அது மாதிரி எல்லா இடத்துலயும் சாமியை நம்ம இடமிருந்து வளம் வரலாம், அங்க மூலவரை வந்து வளம் வர்ற மாதிரி இருக்குது, ஆனா வளம் வரக்கூடாது. இறைவனுடைய விரிந்த சடை பின்னாடி ஃபுல்லா இருக்கு. சிவலிங்க பெருமானுக்கு பின்னாடி விரிந்து சடை இருப்பதால அந்த வளவர மரபு இல்லை, அப்படியே வந்து கும்பிட்டுட்டு அப்படியே திருப்பி ரிட்டர்ன் இப்படி வந்துடணும். பார்த்தோம்னா அது என்ன, இந்த விரிந்து சடையில நாயன்மார்கள் இருக்கிறாங்க. நாயன்மார்கள்லாம் சாமி சிறை மீது சாமி இறைவனுடைய திருவடியில யாரெல்லாம் விழுகிறார்களோ, முத ஒருத்தர் விழுந்தார், சந்திரன் விழுந்தார், தூக்கி தலையில வச்சார். தலையில இருக்கிறார் இல்லையா சந்திரன், அதேமே அடியார்களை எல்லாம் திருவடியில விழுந்த சாமி தலைமையீது வைத்து கொண்டாடுவார். அப்படிதான் நாயனார்கள்லாம் சாமியுடைய சிறமீது இருக்கிறத நம்ம அங்க காணலாம் பாருங்க, அவ்வளவு சிறப்பு. அப்படிப்பட்ட திருக்காட்சி திருவையாற்றிலே உண்டு. இங்கு 18 தேவார பதிகங்கள் நிறைய கொட்டி கிடக்கின்றதுங்க. அத்தனை பதிகங்கள் இங்கே ஏற்று இருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க தலம் திருவையாற்று தலம். நமது ஆடி அமாவாசையுடைய சிறப்பெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இப்படிப்பட்ட அருமையான திருத்தலத்துல எழுந்தருள்கின்றார் திருவையாற்று எழுந்திருக்கின்றார் திருஞான சம்பந்தர். முதல் பாட்டிலே ஒரு செய்தியை சொல்றார் பாருங்க, எடுத்தோடனே சொல்றார். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஒரே காலத்துல வாழ்ந்த பெரியவங்க. இப்ப திருநாவுக்கரசருக்கு வந்து கைலை காட்சி எங்க கொடுத்திருக்கிறார், திருவையாற்றிலே கொடுத்திருக்கிறார். அதை நம்ம சிந்திச்சோம். முதல் பாட்டிலே இங்க சாமி பதிவு செய்கிறார். யாரு, திருஞான சம்பந்தர் பதிவு செய்கிறார். எப்படி சொல்றாருன்னு பாருங்க. திருத்திகள், இதேதான் திருவிராக நடையில் இந்தல பண்ணில் அருளி செய்யப்பட்டது. திருத்திகள் மலை சிறுமையோடு மிகு தேசர் உருத்திகளில் கைலை வெற்பிலுரைதற்கே விருப்புடையவர் புதரிருக்கும் இடமேறார் மருத்திகள் பொழில் குளவு பந்திரு திருவையாரே. மலைமகளோடு இறைவன் ஒளி வடிவமாக திரு அண்ணாமலையாராக ஜோதி சுரூபமாக சிவபெருமான் நல்ல வெண்ணிறமுடைய அழகிய கைலை மலையிலே ரொம்ப விருப்பமுடன் அங்கு வீற்றிருக்கின்றார். கைலாயத்தில் வீற்றிருக்கின்றார் சொல்ற. அப்ப விருப்பம், இறைவன் விருப்பமுடன் வீற்றிருக்கின்ற ஊர் எது? கைலை மலை. வடக்க கைலை மலை விருப்பமுடன் வீற்றிருக்கின்றார். அத்தகைய பெருமான் இருக்கும் இடம் திருவையாறு. கைலையில் விருப்பமுடன் வீற்றிருக்கின்ற பெருமான் இருக்கும் இடம் எதையா? திருவையாறு. திருநாவுக்கரச பெருமானுக்கு காட்சி கொடுத்தது மாதிரி திருஞான சம்பந்தருக்கும் கொடுத்திருக்கிறார். அதான் உண்மை. அவங்க எல்லாம் ஒரே காலம் தான் பாருங்க. எடுத்தோடனே கைலைதான் சொல்றாரு, இவரு தாயா கைலைன்னாரு. அதனால கைலை போக முடியலன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஆடி அமாவாசை போனா கைலாய தரிசனம் நமக்கு அங்க கிடைக்கின்றது. எவ்வளவு எளிமை பாருங்க. இதெல்லாம் நம்ம உருக்கம் கூட பெரிய வகுப்பு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கவனம் கஷ்டப்பட வேண்டாம். நம்ம ஊர்லயே இருக்கிறாரு கைலாயனார். அது மட்டும் இல்ல, கைலையை கண்டு நேரடியே தரிசித்தவர் யாரு இந்த நில உலகத்திலேயே? திருநாவுக்கரசர் தான். அவர் தான் கைலாயே நேரடி தரிசனம் பண்ணார். அவரு ஒரு பட்டியல் விடுறார் தேவாரத்துல, கைலாயநாதன் எங்கெங்கே இருக்கின்றார் என்று தேவாரத்துல பேசுறாரு. அதுல சொல்றாரு, திருமுருகன் பூண்டியிலே கைலாயநாதனையே காணலாமே. கைலாயநாதன் திருமுருகன் பூண்டியிலும் இருக்கின்றார் என்பதை திருநாவுக்கரசர் பெருமான் நமக்கு தேவாரத்தில் நமக்கு அருளி செய்திருக்கின்றார். அது கைலாயநாதர் பெருமான் நம்ம ஊர்லயே இருக்கின்றார். அதனால நம்ம ஊர்ல இருக்கின்ற சாமி கைலாயநாதர்.
அவரை நம்ம நாள்தோறும் தரிசனம் செய்வதற்கும், அவரை சிந்திப்பதற்கும், அவரை வழிபாடு செய்வதற்கும், அவருடைய ஊரிலே நம்ம இருப்பதற்கும் ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கருணை, அவருடைய கருணையை நம்ம நினைத்து உருக வேண்டும் என்பதை சொல்லி, அப்படி கையிலேயே விருப்பமாக அருள் குடிக்கக்கூடிய பெருமான் திருவையாற்றில் இருக்கின்றார் என்பதை பேசுகின்றார். இரண்டாவது பாடலிலே ஒரு கருத்தை பேசுகின்றார். அங்கு உள்ள சாமி திருவையாற்று பெருமானுக்கு செம்பட்ஜோதீஸ்வரர். செம்பட்ஜோதி நல்ல சக்கச்சவேல் இருக்கின்ற பொன்னிறத்து ஜோதியாக விளங்கக்கூடிய இறைவனுடையது. நல்ல அங்கம் போல சக்கச்சவேர்னு சிவப்பாகவும் இருப்பார், பொன்னாகவும் இருப்பார், ஜோதி சுரூபமாகவும் இருப்பார். அவருக்கு திருவையாற்று பெருமானுக்கு இன்னொரு பெருமை செம்பட்ஜோதீஸ்வரர். எல்லா நாவுக்கரசர் பெருமான் பாருங்க, எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பமேவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிவாய் நீயே, ஞான சுடர் விளக்காய் நின்றாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ் சேவடியின் மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பட்ஜோதி. திருவையாரை விட்டு அகலாத செம்பட்ஜோதி அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்கின்றார். அந்த செம்பட்ஜோதி எப்படி இருக்குது அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்றார் இரண்டாவது பாட்டுல. ஒரு ஜோதி இருக்குது, ஜோதினா நெருப்பு தானே, நெருப்பு பயமா இருக்கும். நெருப்புன்னு ஒண்ணு இருந்தா நெருப்புக்கு மேல என்ன இருக்கும்? புகை இருக்கும். இங்க புகை இருக்காதுன்னு, புகை இல்லாத செம்பட்ஜோதி அப்படின்னாரு. அதான் மெயின். நம்ம சூளத்துல காணக்கூடிய ஜோதி எல்லாம் புகை இருக்கும். புகையினாவே மாசுபட்டது, புகையினாவே மாசடைஞ்சது தானே. அதுல மாசு, இறைவன் மாசற்றவன், அதனால செம்பட்ஜோதி. ஆனா அந்த புகை இருக்காதுன்னு, புகை இல்லாத செம்பட்ஜோதி அப்படி ரெண்டாவது பாட்டுல அந்த கருத்தை நமக்கு எல்லாம் பேசுகின்றார். கந்த மர உந்து புகை உந்தலின் விளக்கே, புகையில்லாத செம்பட்ஜோதி பெருமாள். அப்படி விளங்கி வீற்றிருக்கின்றவன் இறைவன். அவன் இந்திரன் உணர்ந்து வழிபாடு செய்த தலம். இந்திரன் உணர்ந்து வழிபாடு செய்தார். பெரும்பாலும் தேவர்களுக்கு உணர்வெல்லாம் இருக்காது. தேவர்கள்லயே தலைவன் யாரு? இந்திரன் தான், தேவராஜன். அவருடைய இந்திரலோகத்து வேலை என்ன அப்படின்னு கேட்டா தெரியுங்களா? சுகபோகத்தை அனுபவிப்பது. நிறைய சுகபோகத்தை அனுபவர்களுக்கு நல் உணர்ச்சி இருக்குமா? அதனால நல் உணர்ச்சி வேண்டும் என்பதற்காக தவம் இருக்க அவங்க நிலவுலகத்துக்கு தான் வரணும். அப்படி இந்திரன் திருவையாற்று பெருமானை சிவபூஜை செய்து வழிபாடு செய்து நல்ல உணர்ச்சியை, நல் உணர்வை பெற்ற தலம். அப்ப நல்ல உணர்வு ஒருத்தருக்கு வரணும்னு தெரியும். அப்ப நல் உணர்வு வருவதற்கு நாம் தரிசனம் செய்ய வேண்டும் என்ற கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, அந்த 10 பாட்டுல திருஞான சம்பந்தர் ஒரு கருத்து ஒரே மாதிரி இருக்கு. வள்ளல் தன்மை உடையவர்கள் நிறைந்த ஊர். எல்லா பாட்டுலையும் சொல்றாரு, ஏதோ 1-2 சொல்லல, எல்லா பாட்டுலையும் வள்ளல் தன்மை நிறைந்த ஊர் தான்ன்றார். அப்படி இறைவன் கருணாமூர்த்தியாக வைத்திருக்கின்ற தலத்திலே வள்ளல் தன்மை தானாகவே வந்துவிடும். இறைவன் குடியிருக்கின்ற சிவத்தலங்கள்ல பார்த்தா நல்ல தன்மை உள்ளவங்க கண்டிப்பா நிறைய பேர் இருப்பாங்க. தன்மை ஏதோ இருக்கலாம், அவங்க கோயிலுக்கு வராதவங்க, அந்த சார்பற்றவர்களுக்கு அந்த நிலை இருக்கும். ஆனா அப்படி நிலை இருக்கும்போது மற்ற ஊருக்காரங்களே அவங்க ஒப்பிடும் போது பரவாயில்லைன்ற மாதிரிதான் இருக்கும் பாருங்க. அப்ப வள்ளல் தன்மையும் நற்குணம் வாய்ந்தவர்கள் சிவத்தலத்தை சார்ந்த அந்த ஊர்ல கண்டிப்பாக இருப்பார்கள். அதனால வள்ளல் தன்மை குருவியவர்கள் அங்கு நிறைந்திருக்கின்ற ஊர் தான் திருவையாறு என்று பேசுகின்றார். மூன்றாவது பாட்டிலே நந்தியம்பெருமான, நந்தியம்பெருமானுடைய தலம் அல்லவா. நந்தியம்பெருமான் பாருங்க, அவர் முழவம் வச்சிருப்பார் வாத்தியகிரி. அந்த முழவத்துல 8 விதமான வடங்கள் இருக்கும், கட்டப்பட்ட கயிறு வடங்கள்ல 8 விதமான அந்த கட்டப்பட்ட அந்த வடத்தின் கயிறாக கட்டப்பட்ட முழவத்தை, அந்த முழவம் எப்போதும் வட்ட வடிவமா இருக்கும். அதை சாமி என்னவோ தன்னுடைய கரங்களால் கொட்டுவார். யாரு? நந்தியம்பெருமான் தன்னுடைய கரங்களால் கொட்டி, அந்த கொட்டிய அந்த ஒளியின் நயத்திற்கு, ஓசைக்கு ஏற்ப, அந்த தாளத்திற்கு ஏற்ப சிவபெருமான் நடனம் முடியும். நந்தியம்பெருமான் முழவத்தை தாளம் கொட்ட அந்த தாள நயத்திற்கு தக்கவாறு இறைவன் நடனம் முடியக்கூடிய தலம் தான் திருவையாறு.
அதனால அங்க நந்திய பெருமானுக்கு அவ்வளவு விசேஷம். சாமிக்கு ஏறதான் சாமிக்கு இணையாவே அங்கு சொல்லப்படுகின்றது. இப்படி அப்படிப்பட்ட தளத்திலே 4வது பாட்டுல சொல்ற கல்லால் நிழல், அதாவது ஆலமரம். அது கல் ஆள்னா அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு அந்த காலத்து நிலவகையை பிரிக்கும் போது 5 வகையான நிலமெல்லாம் பிரிச்சிருக்கும். அது அந்த தண்ணியில இருக்கும். குறிஞ்சின்னா மலை இருக்கும், மலை சார்ந்த பகுதிகள். முல்லைன்னா இருக்கு வயல்கள், இதெல்லாம் சார்ந்து இருக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறியீடு சொல்லப்படுகின்றது. நெய்தல் அப்படின்னா கடலோர பகுதிகள். பாலைனா அங்க பெரும் மரச்செடிகள் கொடியில் இருக்க பாலைவனமாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலம் சொல்லும் போது இந்த 5 நிலத்திலையுமே நல்லா பாருங்க, அந்த பாலை நிலத்தை விட்டுருங்க. ஆனா ஒரு சில பாலை நிலத்தில கூட குறிப்பிடப்படும். இந்த 5 நிலத்திற்கும் ஆலமரம் இருக்கும். ஆனா 5 நிலத்துல ஒரே மாதிரி ஆலமரம் இருக்காது. இதுதான் ஒரு ஆச்சரியம். 5 நிலத்துல 5 வகையான ஆலமரம் இருக்கும். நீங்க முல்லை நிலத்துல ஒரு ஆலமரம் இருந்தா மருத நிலத்துல ஆலமரம் வேற மாதிரி இருக்கும். அது தன்மை மாறுபடும் இல்லைங்களா? அதுவே பார்த்தா குறிஞ்சி நிலத்தில் உள்ள ஆலமரத்துக்கு பேர் தான் கல்லாலமரம். கல்லால் மலையும் மலை சார்ந்த பகுதியில கல்லாலமரம் இருக்கும். மலை சார்ந்த பகுதியில் உள்ள ஆலமரத்தை பார்த்தா அது வித்தியாசமா இருக்கும். அப்படி கல்லால் அந்த மரத்தின் நிலையில் அமர்ந்து தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து சனகாத முனிவர் 4 அறம் உரைத்த தலம் என்று பேசுகிறார். அப்ப ஏன்னா சாமி அம்பாள் என்ன அறம் வளர்த்த நாயகி. அதனால அறம் வளர்த்த தலமாக இறங்கி திருஞான சம்பந்தர் பெருமான் போற்றுகின்றார். அப்புறம் சொல்றாரு, அது 2 பாட்டுல எதை சொல்லிட்டு 2வது அடுத்த அந்த முதல் 2 வரையில சொல்லிட்டு கடைசி 2 வரையில சொல்றாரு, அந்த வள்ளல் தன்மை பொருந்தியோர்கள் இருக்கிறது படைபடி சொல்றாரு. அப்படி சிறப்பு சொல்றாரு. அப்புறம் அந்த ஊர் மட்டும் வள்ளத்தன்மையில் இருந்தவர்கள் மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க ஓர நதி இருக்குல்ல, 5, 6 இருக்கு இல்லையா, ஆத்துல நிறைய வெள்ளம் வரும். அப்ப பல ஊர்களை கடந்துதானே வெள்ளம் வருது. இன்னைக்கு காவிரி நீர் திறந்து விட்டா பல ஊர் கடந்து வருகிறது. ஒவ்வொரு ஊர் ஆற்றாங்கரையில மரங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மரங்களை எல்லாம் அடித்து கொண்டு இந்த வெள்ளத்துல வரும். அப்படி வரும்போது அகில் மரம், சந்தன மரம் இதையெல்லாம் அடித்து கொண்டு வரும். சந்தன மரங்கள் அகில் மரங்கள் எல்லாம் அடித்து கொண்டு வந்து திருவையாற்று கரையில ஓட்டி போட்டு போயிருமா. இன்னைக்குல சந்தன மரத்துல 1 கிலோ சந்தன மரம் 10,000 ரூபாய். ஒரு 10 மரத்தை தூக்கி காவேரி கரை திருவையாறுல போட்டுட்டு போச்சீங்க, கோடிக்கணக்கான ரூபாய் பெறும். இந்த காலத்துல எப்படிதான் மிகப்பெரிய விலை உயர்ந்த மரம் சந்தன மரம். இப்படி வள்ளத்தன்மை பொருந்தியதாக 6 கூட இருந்ததுன்ற அயில் சந்தனத்தை எல்லாம் அடிச்சுட்டு போய் திருவையாற்று கரையில கொண்டு அது போட்டுட்டு போயிடும். இப்படிப்பட்ட வள்ளத்தன்மை நிறைந்த ஊராக அது இருந்தது என்று பேசுகிறார். 5வது பாட்டிலே ஒரு அசுரன் இருந்தான், தாருகன் என்று ஒரு அசுரன். அவன் அசுரன்னாவே தேவர்களை வதைக்கக்கூடியவன் இல்லைங்களா. தேவர்களை நிறைய வதைத்த உன்னையும் தேவர்கள் எல்லாம் காளியை தஞ்சடையும் காளி அந்த அசுரனை தாரகன் சொல்லி அழித்தான். அழித்ததோடு முடிந்தவில்லை, காளி சினத்தோடு அடித்ததால காளிக்கு அந்த கோபமான சினமானது அதிகமாக இருந்தது. அது போகவே இல்லை. ரொம்ப கோபமா காளி இருக்கும்போது சிவபெருமான் அந்த காளியோடு நடனம் புரிந்து அந்த காளியுடைய சினத்தை அடைக்கிறார். அப்படிப்பட்ட தலம் திருவையாற்று தலம். அப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப காளிக்கு சினம் வந்தது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலகத்துல உள்ளவங்களுக்கு கோபமே வராதா? உலகத்துல ஒவ்வொருக்கும் அதிகமான பிரச்சனை இதுல கோபம்தான். கோபத்தினாலதான் பல விதமான விளைவுகள் துன்பங்கள் எல்லாருக்குமே வருது இல்ல. கோபத்தால நிகழ்ந்த நிகழ்வுடைய எதிர்விளைவுகளை எல்லாம் பார்த்தோம் நீங்க, அதுதான் பெரிய பெரிய பிரச்சனைக்கு ஆதாரமாக வருது. அதனால உண்மையிலே எல்லா உயிர்களுக்கும் ஒரு மோசமான தன்மையில முதல் மோசமான தன்மைன்னா அது கோபம்தான், சினம் இல்லைங்களா. அது அந்த சினத்தை ஒழிக்க வேண்டும். அதை நம்மளால ஒழிக்க முடியாது. அது எல்லாருக்குமே கோபம் வரும். ஆகவே இந்த கோபம் என்ற அந்த கெட்ட சினத்தை நம்மிடம் இருந்து அதை அழிக்க வேண்டுமானால் சிவபெருமானை தொழ வேண்டும். சிவபெருமானை தொழ காளியுடைய சினத்தை அடக்க வேண்டும். நம்ம சினம்னா சாதாரண ஒன்றுதான், லேச சிரிச்ச நம்ம கோபம் எல்லாம். நீ எத்தனை கோபத்திலையும் துன்பத்திலையும் துயரத்திலையும் கோயிலுக்கு நீ வழிபாடு செய்யல, கோயிலை விட்டு தரிசனம் பண்ணி வெளியில வரும்போது நமக்கு யாராவது கோபம் வருமா? கோயிலை விட்டு வழிபாடு செய்ய அடுத்த வர கோபப்படுவாங்களா? சாந்தமா தான் வருவாங்க. சாமி சாந்த சுருதி இறைவன். அவரை தரிசனம் செய்தால் நமக்கும் அந்த கோபம் நீங்கி சாந்தம் கண்டிப்பாக கிடைக்கும்.
ஒவ்வொருவருடைய ஆன்மாவுடைய நிறைவு என்ன அப்படின்னா சாந்தம் அடைதல், சாந்தி. ஒரு ஆன்மா இறந்து போச்சுன்னா அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை என்ன செய்யணும்? அந்த ஆன்மா சாந்தி அடைய, அமைதி அடைய நாம் பிரார்த்தனை செய்கின்றோம்னு சொல்றோம். அப்படின்னா அப்போ ஒவ்வொரு ஆன்மாவுடைய நிறைவு என்னங்க? நிறைவு பூரணம், பரிபூர்ணம் எதுங்க? அந்த கோபத்தை, சினத்தை விட்டு நீங்குதல் தான் உண்மையான முக்தி. உண்மையா ஒருத்தருக்கு கோபம் இல்லைன்னு சொன்னா அது முக்தி பேர். அதை விட விடுதலை என்ன இருக்க முடியும்? அப்ப கோபம் ஏன் வருகின்றது நீங்க சிந்திச்சுன்னு வைங்க. இதனால கோபம் வருதுன்னா அதிகபட்சம் தெரியல, நம்மளுடைய எதிர்பார்ப்பினுடைய விளைவுகள்ல தான் கோபம் வரும். நம்ம கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் நம்ம வச்சுக்கலன்னு வைங்க, கண்டிப்பா கோபப்பட மாட்டோம். நம்ம குழந்தைகள் மேல, நம்ம வீட்டுல உள்ளவங்க மேல, பக்கத்து வீட்டுக்காரங்க யாரு மேல கோபப்பட்டாலும் நல்லா யோசிச்சு பாருங்க, நாம ஏதோ எதிர்பார்ப்பா வச்சிருக்கோம்னு அர்த்தம். அந்த எதிர்பார்ப்புக்கு நேர் எதிராக ஒரு நடக்கும் போது கோபப்படும். அப்ப எதிர்பார்ப்பு வைத்துக் கொள்வதுதான் குற்றம். நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் வைத்துக் கொள்ள கூடாது. அந்த எதிர்பார்ப்பு என்னது? எதுல விளையுதுன்னா தன்னலத்தால், தன் சுயநலத்தால் விளைகின்றத எதிர்பார்ப்பு. இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இப்படி பேசணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றபடி கேளு, நான் சொல்றபடி இரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது நம்ம கிட்ட ஒரு சுயநலம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுடைய சுயநலத்தை பிறர் மீது திணிக்கின்றோம், அதுதான் பிரச்சனை. ஆகவே தன்னலமற்ற தன்மை, சுயநலமற்ற தன்மை அது கோபம் இல்லாத நிலையை உருவாக்கும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத நிலை கோபத்தை அது அழிக்கும். இந்த நிலை நமக்கு பயிற்சியாக வருமா? யாராவது சொல்லி கொடுத்தா வருமா? இப்ப நம்ம கேட்டா வருவது போல தெரியும். ஆனா அது அவரு இருக்கிறாரு, அவர் கொடுத்தா வரும். ஏன்னா அவர் தான் சாந்த சுருதி. சாந்தமான ஒருத்தரை பார்த்துட்டா நமக்கு என்ன வரும்? சாந்தம் தான் வரும். இப்ப நம்ம துக்க வீட்டுக்கு போறோம், நமக்கு சோகம் வந்துடுது. மகிழ்ச்சியான திருமண வீட்டுக்கு போறோம், நமக்கு மகிழ்ச்சி வந்துடுது இல்லைங்களா? எப்போதும் மகிழ்ச்சியா, சந்தோஷமா, சாந்தமா, ஆனந்த சுகமாக இருக்கின்ற இறைவனை தரிசிக்கும் போது நமக்கு என்ன வரும்? அவர்கிட்ட என்ன இருக்கு அதை நமக்கு வரும் இல்லையா? ஆகவே அந்த நிலை அடைய வேண்டும். அதனாலதான் காளியினுடைய சினத்தை தாம் அவளுடன் நடனமாகி அந்த சினத்தை அழித்து காளி வரம்பற்ற தலமாகவும் அது நிகழ்ந்தது என்பதை சொல்கிறார். அடுத்த 6வது பாட்டுல சாமி சொல்றார், பூதங்களோடும் பேய்களோடும் நடனம் ஆடுவார். இங்க இந்த பூதங்கள் அப்படின்னு சொன்னா சிவபூத கணங்கள்னு அர்த்தம். நம்ம பூதங்கள் பேய் விசாரிச்சு கூடாது. கணங்கள்னா சிவனடியார்கள் இட உலகத்துல நிறைய சரியகிரிய யோகம் தவம் செய்து இறைவனுடைய அருளை பெற்ற அந்த புனித ஆன்மாக்கள் இந்த உடலை விட்டு உயிரை பிரிந்து சிவலோகத்துக்கு செல்லும். சிவலோகம் செல்லும் போது அதனுடைய நிலை எப்படின்னா சிவபூத கணங்களாக மாறும். அங்க அந்த சிவபூத கணங்களாக மாறி இறைவனுடைய அந்த திருசன்னிதானத்தில் கைலாயத்தில் ஆனந்தமாக வீட்டிருக்கிறது. அதுதான் சிவபூத கணங்கள். அப்படி சிவபூத கணங்கள் எல்லாம் ஆனந்தமாக கைலாயத்தில் ஆடி பாடும்போது இறைவன் அவர்களோடு கலந்து அவிழ்ந்து இருக்கின்றான். அப்படிப்பட்ட பெருமான் கைலாயத்து பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் இப்ப அப்படிப்பட்ட சிவபெருமான் உறைந்திருக்கின்ற அந்த திருவையாற்றிலே குறுக்கத்தி மரங்கள், மாதவி மரம்னு சொல்லக்கூடிய குறுக்கத்தி மரங்கள் நிறைய இருந்ததாம். இந்த குறுக்கத்தி மரங்களுக்கு விசேடமான தலம் தெரியுமா? நம்ம தலம் தான். நம்ம தலத்துக்கு இன்னொரு பேரு மாதவி வனம்னு பேரு. மாதவின குறுக்கத்தி மரங்களே ஒரு காலத்துல தேவ மரங்கள், தேவலோகத்திலிருந்து துர்வாச முனிவர் எடுத்துட்டு வந்து நம்ம திருமுருகன் பூண்டி முழுவதும் லட்சக்கணக்கான மரங்களை அவர் வைத்தாராம். அதனாலதான் குறுக்கத்தி வனம் என்றும் மாதவி வனம் என்றும் இதுக்கு பேர். அது ரொம்ப புனிதமான மரம். அந்த மரங்கள் அந்த குறுக்கத்தி மரங்கள் பூத்திருக்கின்ற மலர் வனத்திலே மனவீசக்கூடியவர்கள் திருவையாற்று பெருமான் மகிழ்ந்து இருக்கின்றார் சொல்றாங்க. இதேதான் திருமுருகன் பூண்டியிலையும் குறுக்கத்தி மரங்கள் நிறைந்த ஒரு காலத்தில் இருந்தது. அந்த மலர் வனத்திலே இங்கு திருமுருகனாக அருமையாக இங்கு வீட்டிலிருந்து அருள்பாலிக்கிறார் என்று நம்ம தலவுராணம் பேசுகின்றனர். அப்ப திருவையாறுக்கும் நம்ம தலத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு, ஒரு ஒற்றுமை உண்டு. 7வது திருப்பாட்டிலேயே அந்த 6வது எல்லாத்திலையும் அந்த வள்ளத்தன்மை இருந்தது அவர் தொடர்ச்சியாக பேசுகின்றார். 10வது பாட்டிலே வழக்கம் போல சொல்வார். என்ன சொல்றாங்க? பாக்கியம் அது ஒன்றுமில் சமணர். பாக்கியம்னா பாக்கியமே இல்லாதால். பாக்கியம்னா என்னன்னா
ஜாதகத்துல பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒருத்தர் புண்ணியசாலியா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகத்துல பார்த்தாவே தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்தா ஒரு புண்ணிய செய்தவரா பாவம் செஞ்சவரெல்லாம் அறிஞ்சுக்க முடியும். இந்த 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அங்கு கிரகங்கள் சிறப்பு நிலை பெற்றிருந்தால் அவர் பாக்கியஸ்தானி. அப்படின்னா நல்லூர் விளைந்தவர் திருஞான சுந்தரர். நல்லூர்ல நல்ல வினையை நிறைய செஞ்சவர், புண்ணிய வினை நிறைய செஞ்சவர்களுக்கு அந்த பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்குமா அப்படி ஜோதிடம் சொல்கின்றது. அப்படி நல்வினைகள் மொத்தமா எதையுமே செய்யாதவர்கள் சமணர்கள் அப்படின்னா. இப்ப நல்ல வினையே செய்யாத ஒரு கூட்டம் எதுன்னா அவங்கதான் சமணர்கள் திருஞான சம்பந்தர் சொல்றாங்க. நல்ல வினை செய்யல அப்படிதான் என்ன அர்த்தம்னா எதிராக நினைக்கணும், அவங்க தீய வினை செய்தவர்கள். அப்ப தீய வினை செய்தவருடைய குணம் எப்படி இருக்கும்? தீய குணங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட தீய குணமுடைய நல்வூழ் இல்லாதவர்களிடம் சென்று நீ அவர்களுடைய சவகாசம் வைத்துக் கொள்ளாதே, அவங்கள போகாத, அவங்க சொன்னதை கேட்காத அப்படின்னு. இல்ல 10வது பாட்டு திருஞான சம்பந்தர் எல்லா பதிகத்திலயும் 10வது பாட்டு திருப்பி திருப்பி ஏன் சொல்றாரு? பெரியவங்க பாருங்க, திருப்பி திருப்பி ஒண்ணு சொல்றாங்கன்னா அது நமக்கு ரொம்ப அடர்த்தா கவனமா இருக்குன்னு அர்த்தம். அப்படி போயிடாத உன் வாழ்க்கை கெட்டு போய்விடும் அப்படின்னு நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட இவர்கள் இப்ப நல்வூழ் இல்லாதவர்கள் சமணர்கள். இவங்க சமணர்கள், தீய வினை உடையவர்கள். புத்தர்கள் யார் அப்படின்னா உடம்பு முழுதும் போத்திக்குவாங்க, ஒரு போர்வையை வச்சு உடம்பு முழுதும் போத்திக்குவாங்க. இது எதுக்கு அவசியம்? உடம்பு முழுதும் ஏன் போத்தணும்? இப்ப நம்ம நாட்டுல பாருங்க, நீங்க சித்திரை மாசம் வெயில்ல சட்டையெல்லாம் போட்டா இருக்கும். இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு நமக்கெல்லாம். நம்ம இடுப்புல துண்டை கட்டிட்டு வெயில உட்காந்து எவ்வளவு நல்லா இருக்கு. இதே சட்டை போட்டு ஒரு பனியன் போட்டு அதுக்கு மேல ஒரு கோட்டை போட்டு நிறைய போத்திட்டு உட்காந்து எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரம் கூட உட்காந்து நம்ம எதுவுமே கேட்க முடியாது. அப்படிப்பட்ட பிரதேசம் நம்ம பிரதேசமும் இல்ல. அது குளிர் பிரதேசத்துக்கு மேற்கத்திய நாடுகளுக்கு வேணா அது ஒத்து வரும் இல்லைங்களா? ஆனா நம்ம ஊர்ல ஒரு பெரிய போர்வையை முழுசா பொத்திட்டு முகத்தை மட்டும் தெரிகிற மாதிரி இருந்து எப்படி இருக்கும்? இப்படிப்பட்டவர்கள் புத்தர்கள். அப்போ ஒரு ஞாபகத்தில் வரும், ஒருத்தர் நம்ம சைவத்துல இருந்து ஒருத்தர் நம்ம சமயத்தை விட்டு வெளியே போயிட்டார் ஒரு காலத்துல. அவர் என்ன பண்ணாரு? உடம்பு முழுசு போத்திட்டு முகத்தை மட்டும் காட்டுவார். வெள்ள உடையா மேல இருந்து கீழே மொத்தமா ஒருத்தர் போத்திக்குவாரு. ஏன்னா நம்ம சமயத்துல இருந்து ஒருத்தர் வெளியே போயிட்டாருன்னு சொன்னா அப்ப அவங்க சமணர்கள் தானே. அதுக்கு அவரே உதாரணம். உடம்பு முழுது போத்திக்குவார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ராமலிங்கலார பார்த்திருக்கீங்களா? உடம்பு முழுது முகத்தை மட்டும் இருக்கும். அது யாருன்னா புத்தர்கள் தான் அப்படி இருப்பாரு. அப்ப அவரு என்னது எழுப்பி அவர் புத்த சமயத்துல போயிட்டாரு, அவங்க கொள்கைக்கு போயிட்டாங்க. அதாவது தன்னுடைய அறிவே உயர்ந்தது என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அதான் புத்த கொள்கை. தன்னுடைய அறிவே உயர்ந்தது, இறைவன் என்று ஒருவன் இளன், தனக்கு மேற்பட்ட சக்தி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டா என்ன இருக்கும்? யாரு வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு ஆயிரும். அதனால உலகத்துல கேடுகள் நடைபெறும். அப்படி கேடுகள் நடைபெறுவதற்கு துணை செய்யக்கூடியவர்கள் புத்தர்களும் சமணர்களும். அவர்களுடைய அந்த தீய சொல்லுக்கு மயங்கி நீ சென்று விடாதே என்று அறிவுறுத்துகின்றார். அருமையான அந்த 10 திருவையாற்று பாடல்களை யாரெல்லாம் சொல்றாரு? உண்மை ஞானம் பெற்ற அந்தணன் திருஞான சம்பந்தர் அவர் சொல்றார், அவர் சொல்லிக்கிறார் பாருங்க. மெய்ஞான பூசுரன். பூசுரன் இளவுலகத்து தேவர். யாரு? ஞானசம்பந்தர். இளவுலகத்தில் வந்து தேவர். அவர் உண்மை ஞானம் பெற்றவர். அப்ப என்ன? உண்மை ஞானத்தை இதுவரை நமக்கு பாடல அது நமக்கு உபதேசமாக கொடுத்த ஞானசம்பந்தர் உரைத்த இந்த தமிழ் 10ம் வல்லவர். நேசமளி பக்தரவன் நின்மலன் அடிக்கே. சிவபெருமான் திருவடிக்கு மிக்க அன்புடையவர்களாவார்கள். இந்த பதிகம் ஓதுற பயன் மிகச்சிறந்த பயன். சிவபெருமான் திருவடிக்கு அன்புடையராதல்ன்றது மிகப்பெரிய தவங்க. எத்தனையோ 1000 தவம் செஞ்சாதான் அந்த அன்பு நமக்கெல்லாம் கிடைக்கும். ஆனா திருஞான சம்பந்தர் சொல்றார், நீ அத்தனை ஆயிரக்கணக்கான 1000 தவம் எல்லாம் செய்ய வேண்டியது இல்லையா? இந்த அருமையான பதிகத்தை பொருள் உணர்ந்து அன்போடு நெகிழ்ந்து ஓதினால் சிவபெருமான் திருவடிக்கு அன்பு உனக்கு கண்டிப்பாக வரும். மிகப்பெரிய பயனை திருக்கடைக்காப்பிலே நமக்கு அருள் செய்கின்றார். இப்படிப்பட்ட இறைவன் மீது நமக்கெல்லாம் பேரன்பு வர வேண்டும் என்று இறைவனுடைய திருவடிக்கு திருஞான சம்பந்த பெருமானுடைய குருவடியை வணங்கி நாம் அனைவரும் விண்ணப்பித்து திரு ஐயாற்றில் உரைகின்ற கைலை நாதனை